ஹாய், நான் ஆல்ரெடி உங்களுக்கு இதோட ஃபார்முலாஸ் எல்லாம் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், எதுக்கு எதெல்லாம் அப்படின்ட்டு. இருந்தாலும் ஒரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். டைப் 1 டிஸ்டன்ஸு டைம் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலா அட் பாயிண்ட், ஆப்போசிட் டைரக்ஷனில் அட் பாயிண்ட், எந்த பாயிண்டில் மீட் பண்ணுறாங்க அப்படின்றதா இது. டைப் 2 வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் தான், ஆனால் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். டைப் 3 டிஸ்டன்ஸ் டைம் கண்டுபிடிக்கணும். இது சேம் டைரக்ஷன், இது ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன், இது சேம் டைரக்ஷன். எக்ஸ்பிளைன் போன வீடியோவில் போட்டிருப்பேன். இப்போ சம்குள்ளே போகலாம். 2 trains starting at same time from A and B and process towards B and C. இந்த பக்கம் இருந்தோ போது, இந்த பக்கம் இருந்தோ போதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஏலேருந்து பிக்கும் போது, பியிலிருந்து ஏக்கும் போதுன்னு சொல்கிறாங்க. அட் இது வந்து எவ்வளோவா 36 கிலோமீட்டர் பர் ஹவர், இது வந்து 42 கிலோமீட்டர் பர் ஹவர். Then they will meet. It is found that one train has moved 40 kilometer more than other train. அதாவது இந்த மாதிரி more than அப்படின்னாலே உங்களுக்கு டைப் நம்பர் 2 ஞாபகம் வந்து இந்த more than, அதாவது டிஸ்டன்ஸ் வந்து 48 கிலோமீட்டர் more than, 52 கிலோமீட்டர் more than அப்படின்னால வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பின்னு கேட்குறாங்க. அப்போ ஒன்றை விட இன்னொன்று வந்து டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்குமா, எவ்வளோ டிஸ்டன்ஸ் தெரியல, 48 more than சொல்லிட்டாங்க. சரி, நம்ம டைப் 2ஓட ஃபார்முலா என்ன, அது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தான். டிஇ S1 + S2 டிவைடட் பை S1 - S2. இதுதான் டைப் 2ஓட ஃபார்முலா. அதாவது அவன் என்ன சொல்லியிருக்கானா 48 கிலோமீட்டர் more than, அதாவது more than other அப்படின்னாலே இதுதான் ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கானா 48ன்னு அதை அப்படியே போட்டுக்கிறோம். S1 என்ன 36, S2 என்ன 42, அதே மாதிரி 36 - 42. ஓகேவா? அப்போ 48 ப்ளஸ் பண்ணால் எவ்வளோ 8, 78 மைனஸ் பண்ணால் எவ்வளோ 6, அவ்வளோதான். மைனஸ் பண்ணால் 6 தானே, மைனஸ் பண்ணால் எவ்வளோ 6. அப்போ 6 7s are 42, 6 8s are 48. அப்போ 78 into 8 எவ்வளோ, it is a 64, 6 remaining, 8 7 7 7 8 are 56, 57 58 59 60 61 62. அப்போ எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஆமா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் இது ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 624 கிலோமீட்டர். இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ 624 கிலோமீட்டர். சரியா, புரிஞ்சுதா? அப்போ அவன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பின்னு கேட்டுட்டு ஒரு டிஸ்டன்ஸ் வந்து உன்னோட கம்மியாக இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாலே டைப் 2 தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். அதே தான், அதே மாடல் தான். S2 அதே மாதிரி 20 கிலோமீட்டர் மோர் தென் அதர்னு கொடுத்துட்டான், டிஸ்டன்ஸ் பிட்வீன் கொடுத்துருக்கான். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீனாலே என்ன ஃபார்முலா, டிஇ S1 + S2 டிவைடட் பை S1 - S2. டி கொடுத்துட்டான் 20 S1 எவ்வளோ, S1 எவ்வளோ 60 + S2 எவ்வளோ 40 டிவைடட் பை 60 - 40. அப்போ எவ்வளோ வரும் 20 100 டிவைடட் பை 20. அப்போ 20 20 கேன்சல் ஆகிடும். அப்போ இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, ஏ அண்ட் பி, அதாவது ஓல் டிஸ்டன்ஸ் வந்து 100 கிலோமீட்டர். ஓல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ 100 கிலோமீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி 600 கிலோமீட்டர்னு இங்கே டிஸ்டன்ஸை கொடுத்துட்டான். சரி, a train leaves a station at A at 30 km at the same time. Another train from a station B at a speed of 45 km at the same time. ஒரே டைமில் தான் கிளம்புறாங்க ரெண்டு பேரும். டைம் இதில் சேம் ஒன்னே தான். What will be the distance of the point where the both train meet from the point? அதாவது பாயிண்ட், ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல எங்க மீட் பண்றாங்க அப்படின்னாலே நாங்கள் டைப் 1 ஞாபகம் வந்துடும். இந்த பாயிண்ட்ல மீட் பண்றாங்க, இந்த பாயிண்ட் அப்படின்னு சொன்னாலே டைப் 1 ஞாபகம் வந்துடும். டைப் 1ல அவன் என்னது கேட்குறாங்க, டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஃபார்முலா என்ன,
DA sorry S1 DE plus S2 TE divided by S1 plus S2. ஏன்னா இவன் ஒரு ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புறான், அவன் ஒரு ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புறான். கண்டிப்பா ஆப்போசிட் டைரக்ஷனா தான் இருக்கும். ஸ்பீடு கொடுத்துட்டானா, ஒரு ஸ்பீடு எவ்வளோன்றான் 30 கிலோமீட்டர்னு கொடுத்துட்டான். டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கானா, கொடுத்துருக்கான். ரெண்டுத்துக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து 600 கொடுத்துட்டான். 600ன்னு கொடுத்துருக்கான். ஸ்பீட் 2 கொடுத்துருக்கானா, கொடுத்துருக்கான் 45. இன்டூ டைம் கொடுத்துருக்கானா, சேம் டைம்னு சொல்லிட்டான். அப்போ சேம் டைம்னா 0வா தான் இருக்கும். அந்த பக்கமும் இருந்து இந்த பக்கமும் இருந்து ஒரே ஸ்பீட் டைம்ல வந்தாங்கன்னா, ஒரே டைம்ல கிளம்புனாங்கன்னா டைம் வந்து 0 டிவைடட் பை S1 plus S2. S1 எவ்வளோ இருக்கு 30, S2 எவ்வளோ 45. ஓகேவா? அப்ப இதோட டிஸ்டன்ஸ் என்ன வரும் 30 600. இது 0 ஆயிடும், ஆனால் அதை நம்ம எடுத்துக்க மாட்டோம். டிவைடட் பை 5 7 5 7. 5 டேபிளோட கேன்சல் பண்ணலாமா? 5 1s are 5, 5 5s are 25, 5 1s are 5, 5 2s are 10, 0 15 into 2. அப்ப டிஸ்டன்ஸ் எவ்வளோ, எந்த டிஸ்டன்ஸ்ல மீட் பண்ணுவாங்களாம் ரெண்டு பேருமே 240 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல. அந்த பக்கமும் இருந்து 240, இந்த பக்கமும் அது 240. அந்த டிஸ்டன்ஸ்ல டைம்ல மீட் பண்ணுவாங்க. சரியா? இந்த டிஸ்டன்ஸ்ல மீட் பண்ணுவாங்க. ரெண்டு பேருமே மோதிக்கிறது. சரியா? கிராஸ் ஆகுறது இல்ல, மீட் பண்றது. புரிஞ்சதா? நீங்க ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, எது எதுக்கு எந்தெந்த டைப் ஞாபகம் வச்சீங்கனாலே ஈஸியா நம்ம போட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டானது தான் பாருங்க. இதெல்லாம் டைமே கொடுத்துருவான். சரியா? சென்னையில் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 150 கிலோமீட்டர் ஃப்ரம் மும்பை. சென்னைக்கும் மும்பைக்கும் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டான் 150 கிலோமீட்டர். அதாவது சென்னைக்கும் மும்பைக்கும் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டான் 150 கிலோமீட்டர். சரி. A train starts from மும்பை டு சென்னை at 6 AM. மும்பையிலிருந்து சென்னைக்கு 6 AM கிளம்புதாமா. with a speed of 40 kilometer. எவ்வளோ கிலோமீட்டர்? 40 kilometer per hour. Another train starts from Chennai to Mumbai 7 AM கிளம்புது. சரிங்களா? with a speed of 60 kilometer per hour. 60 kilometer per hour. At what distance from Mumbai, at what time will two train will be meet? சரி, அவன் டிஸ்டன்ஸும் கேட்குறான், டைம் அதாவது அவன் டைமையும் கேட்குறான். எந்த டைமு இப்போ ரெண்டு பேருமே மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அவன் டிஸ்டன்ஸையும் கொடுத்துட்டான், ரெண்டு டைமும் கொடுத்துருக்கான், ஸ்பீடையும் கொடுத்துருக்கான். நீங்கள் என்ன சொல்கிறாங்க? ஆப்போசிட் டைரக்ஷன் தான். கண்டிப்பாக என்ன டைரக்ஷனு? ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ்க்கு டிஸ்டன்ஸ், அதாவது ஏ அண்ட் பியோட டிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருக்கான். எந்த டிஸ்டன்ஸ்ல ஃப்ரம் பில இருந்து மீட் பண்ணுவாங்க பாயிண்ட்டை தான் அவன் கேட்கிறான். அப்ப S1 T plus S2 T divided by S1 plus S2. ஓகேவா? இங்க S1 என்னது 60, T வந்து 560 plus S2 என்னது 40. இங்க டைம் வந்து டைம் டிஃபரன்ஸ். அப்ப 7க்கும் 6க்கும் டிஃபரன்ஸ் என்ன? 1. அதை நம்ம போட போறோம். divided by S1 plus S2 na 60 plus 40. இது கால்குலேட் பண்ண என்ன வரும்? 60 560 ஒரு 40 எவ்வளோ? 600 divided by 100 கேன்சல் பண்ணா 6 6 36. அப்ப 360 கிலோமீட்டர்ல அங்கிருந்து ரெண்டு பேரும் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்றாங்க. ஃப்ரம் மும்பைல இருந்து சென்னையும் வருது. ஃப்ரம் மும்பைல இருந்து 360 கிலோமீட்டர் பாயிண்ட்ல ரெண்டு பேருமே மீட் பண்றாங்க. சரியா? அதே இப்ப டைம் கேட்கறான். டைம்னா என்ன பண்ண சொல்லியிருக்கா? S1 எடுத்துடணும். அப்ப T பிளஸ் S2T டிவைடட் பை S1 பிளஸ் S2. அப்ப என்ன வரும்? இந்த 60 மட்டும் எடுத்துட்டு அப்படியே நம்ம போடலாமா? 600 டிவைட் பை 100. இதுவும் போயிடுச்சுன்னா 6. எவ்வளோவா? டைம் வந்து 6 செகண்ட்ஸ் ஆகுதாமா. ரெண்டு பேரும் மீட் பண்றதுக்கு எவ்வளோ இதாகுதான்? செகண்ட்ஸ் இல்லை, ஹார். சாரி. ஏன்னா இங்க கிலோமீட்டர் பர் ஹார்ல தானே கொடுத்துருக்கான். அப்ப 6 ஹார் ஆகுதாமா. எவ்வளோ ஹார் ஆகுது? ரெண்டு பேரும் கிராஸ் பண்ண, ரெண்டு பேரும் மீட் பண்றதுக்கு
6 hour ஆகுது. அப்ப from a point இதுல இருந்து ஏற்கனவே ஒரு 6 இங்க ஒரு 6 அப்ப மொத்தமா வந்து பார்த்தோம்னா 6 am plus ஒரு 6 hoursனா 12 o'clock மீட் பண்ணுவாங்க. 12 amக்கு 12 pm ஆயிடும். 12 pm ஆயிடுமா, மதியம் வந்தாலே 12 pmக்கு ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க. சரிங்களா, நீங்க ஃபார்முலால மட்டும் தெளிவா இருந்தாலே போதும், இதை அடிச்சிடலாம். இன்னொரு கொஸ்டின் தான், லாஸ்ட் கொஸ்டின் இது. A train leaves a station at 5 am at 60 km. ஏதோ ட்ரெயின் 5 a கிளம்புது 60 km per hour. சரி, another train leaves the same station. இதே ஸ்டேஷன்ல இருந்து இன்னொரு ட்ரெயினும் போகுது at 6:30 am-க்கு 75 km per hour and travels in the direction of first train. அதாவது ஒரே டைரக்ஷன் தான் போகுதுன்னு தான் சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. at what time, at what distance they will meet. ரெண்டு பேருமே எந்த டைம்ல மீட் பண்ணுவோம். அதாவது ஒரே டிஸ்டன்ஸ்ல போகுதுன்னா நமக்கு ஒரே ஒன்று மட்டும்தான் இருக்கு. அதுக்கு ஃபார்முலா என்னன்னா distance equal to s1 into s2 into t divided by s1 minus s2. இதுதான் நம்மளுக்கு டிஸ்டன்ஸோட ஃபார்முலா. ஆமாவா? அதே டைமோட ஃபார்முலா என்னது? நம்ம S2 எடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் டைப்ல S1 எடுத்துட்டோம் டைமுக்கு, இதுல S2 விட்டுருவோம். அப்ப S1 into t divided by S1 minus S2. எப்பவுமே இந்த t வந்து டைம் டிஃபரன்ஸா மட்டும்தான் இருக்கணும். டைம் டிஃபரன்ஸா மட்டும்தான் இருக்கணும். இப்ப நம்ம டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணலாமா? இப்ப டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு S1 தெரியும் 60, S2 தெரியும் 75. டைம் இப்ப இங்க 1:30, இங்க 6:30ல கிளம்புது, இங்க 5 o'clock கிளம்புது. அப்ப 1 hour half 1/2 வருமா? டைம் 1/2 வருமா? இது நம்ம ஃபிராக்ஷன் எழுதுனா எப்படி எழுதுவோம்? 3/2 தானே. இங்க 1 hour 30 minutes. ஏன்னா இது 5 மணிக்கு கிளம்புது, இது 6:30 கிளம்புது. அப்ப டிஃபரன்ஸ் என்ன? 1 hour 30 minutes. அதான் நம்ம 3/2 எடுக்கிறோம். அப்ப இங்க 3/2 எடுத்துக்கலாமா? 2 கீழே போட்டுக்கிறேன். S1 minus S2. அப்ப 60 minus 75 எவ்வளவு வரும்? into 15. ஆமாவா? 3 5s are 5 1s are 5 3s are 15 5 5 5s are sorry 5 5s are 25 30. என்னது 30. 15 into 3 உங்களுக்கு தெரியுமா? 45ன்னு. இங்க இருக்கிற 0 ஆட் பண்ணிக்கோ. அப்ப டிஸ்டன்ஸ் எவ்வளோமா? 450 கிலோமீட்டர்ல ரெண்டு ட்ரெயினும் மீட் பண்ணிருக்கு. புரியுதா? ரெண்டு ட்ரெயினும் மீட் பண்ணிருக்கு. அது அந்த பாயிண்ட், அது டைப் 1ல வந்து அந்த பாயிண்ட்ல மீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க மீட் பண்ணிருக்கு. ஃப்ரம் தி ஸ்டேஷன் தே வில் மீட். இந்த டைமுக்கு மீட் ஆகுது. சரிங்களா? ஃபுல்லா கிராஸ் ஆயிருது. மீட் பண்ணி ஃபுல்லா கிராஸ் ஆயிருது. அதுல அந்த பாயிண்ட் இதுல ஃபுல்லா கிராஸ் ஆயிருது. புரியுதா? அதே டைம் என்னது? S1 என்ன? 60 into 3/2 divided by S1 minus S2 15. இப்போ கிராஸ் பண்ணா 30, கிராஸ் பண்ணா 2, 6 hour. அப்ப what time, at what distance from the station they will meet? 6 hour. ஏற்கனவே ஒரு 5 am. இப்போ 6 ஆட் பண்ணா 11 amக்கு ரெண்டு பேருமே மீட் பண்ணுவாங்களாம். 11 amக்கு ரெண்டு பேருமே. எப்பவுமே நீங்க டைம் கால்குலேட் பண்ணா அவன் எதுவுமே கொடுக்கல, ஃப்ரம் பில ஃப்ரம் ஏல இருந்து கொடுக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்கிறோமோ அந்த டைமை தான் நீங்க எடுத்துக்கணும். 5 am. அப்ப 11 amக்கு அவங்க மீட் பண்றாங்க. புரியுதா? சரியா? ஃபர்ஸ்ட் டைப் வந்து என்னன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் டைப் வந்து எந்த பாயிண்ட், அதாவது ரெண்டு ட்ரெயினும் பாயிண்ட்ல, அதாவது ஃபுல்லா கிராஸ் ஆகாம அந்த பாயிண்ட். டைப் 2லயும் வந்து டிஸ்டன்ஸ், அதாவது ரெண்டு டைமும் போத் தி ஸ்டேஷன்ஸ், டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரெண்டு ஸ்டேஷனோட டிஸ்டன்ஸ், ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் இல்ல, ரெண்டு ஸ்டேஷனோட டிஸ்டன்ஸ். சரியா?
ஃபர்ஸ்ட் டைப்பும் தேர்ட் டைப்பும் தான் நம்ம ட்ரெயினோட டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுவோம். நடுவில் இருக்கிறது நம்ம ஸ்டேஷனோட டிஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் டைப்ல வந்து எந்த பாயிண்ட்ல மீட் ஆகுது, ரெண்டு பேருமே எங்க இடிச்சுக்கிறாங்கன்ட்டு. தேர்ட் டைப்ல வந்து ஃபுல்லா கிராஸ் ஆகி போகுது இல்லையா, மீட் ஆகி ஃபுல்லா கிராஸ் ஆகி போகிறது தான் தேர்ட் டைப். புரியுதா? அட் அ பாயிண்ட் அப்படின்னு கேட்டாலே நம்ம ஃபர்ஸ்ட் டைப் ஞாபகம் வந்துடணும். பாயிண்ட்னு கண்டிப்பா கேட்பான். கிராஸ் மீட் அப்படின்னாலே நமக்கு தேர்ட் டைப் ஞாபகம் வந்துடணும். சரிங்களா? இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. சீக்கிரமா போயிட்டேன்னா கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு புரியலன்னா கண்டிப்பா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். என்னோட மெயில் ஐடியை உங்களுக்கு பின் பண்ணி விடுறேன். அதுலயும் டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கேளுங்க. சரிங்களா? அடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யார் யாருக்கெல்லாம் புரியலையோ, யார் யாருக்கு தெரியல, அவங்களுக்கு நீங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அவங்க ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் கொஞ்சம் பெனிஃபிட் ஆயிப்பாங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.